நம்மளோட மகிழ் பண்ணையில 37வது நாள்ல தான் இருக்கோம். வழக்கம் போல அசோலா விதைகள் ஆர்டர் வந்துருந்துச்சு. அத எடுக்கலான்னு வரும்போது, நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சுங்க. பாதி வேலைய எடுத்துட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. அருகில உள்ள கோழி கொட்டாயில வந்து உட்காந்துட்டேன். ம் மழை விட்டதுக்கப்புறம் போயிட்டு அசோலா எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தேன். நல்ல பெரிய மழை பெஞ்சனால அசோலா பெட்ட விட்டு தண்ணி வெளில வந்துருச்சு. அதிலிருந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அசோலாவும் வெளில வந்துருச்சுங்க. அப்புறம் அசோலா பெட்ல உள்ள அந்த அசோலாவ எல்லாத்தையுமே எடுத்து தண்ணி உள்ள போட்டுட்டேன். கீழ கிடக்கிற அசோலாவ எல்லாத்தையும் எடுத்து அலசி அத கோழிகளுக்கு உணவா போட்டுறலான்ட்டு அத தனியா எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாரி மழை டைம்ல தண்ணி வெளில வரதுக்கு தனியா பைப் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஆள் சொல்லுவீங்க. இது நம்ம தரையிலே வச்சு வளர்க்குறனால இதுக்கு தனியா நான் பைப்லாம் செட் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா நமக்கு வழிஞ்சு வெளில ஓடிடாது அப்படிங்கிறதுக்காக. ம். அது இல்லாம கோழிகள் இருக்கிறனால பிரச்சனை இல்லங்க. நம்ம அத பொறுக்கி சாப்பிட்றோம், நம்ம கழுவி குடுத்தோம் அப்படின்னா, அதுவும் பிரச்சனை இல்ல. அசோலா விதைகளையும் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள்ல யாருக்காச்சும் அசோலா விதைகள் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த நம்பருக்கு கால் இல்ல மெசேஜ் பண்ணுங்க. கொரியர்ல டெலிவரி பண்ணிடலாங்க.